ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 93 அப்புறம் 94 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 92 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஜீப் டேக் அப்படிங்கிற ஒருத்தன் வந்திருப்பான். ஹீரோவும் அவங்க கூட வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு அவனை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அப்போ அந்த ஜீபும், டே நான் மூன் விங் லீஜனில் ஒரு மெம்பராக இருக்கேன், என்னை மட்டும் கொன்ன உன்னோட சாவு கொடூரமா இருக்கும் அப்படின்னு இருப்பான். ஹீரோவும் யாரா அவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதே அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த ஜீபும் நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பான். அப்புறம் லோலா கிட்ட போய் அந்த மூன் விங் லீஜனை பத்தி கேட்டா அவனுங்க தான் இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் மெர்சனரி குரூப்பா இருந்திருப்பானுங்க. ஹீரோவும் இப்ப ஜஸ்ட் மிஸ்ல என் உயிர் தப்பிச்சுச்சா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம லோலாவும், டே உன்னை அட்டாக் பண்றதுக்கு யாரு வந்தாலும் நான் அவனுங்களை கொல்லுவேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படியா, சரி ரொம்பவே நன்றிமா அப்படின்ட்டு லோலா 9th ஆர்டர் வாரியரையே அசால்ட்டா எதிர்த்து சண்டை போடணும்னு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாளா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட கையை பார்த்தா ஃபுல்லா எரிஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம லோலாவும், டே நானும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னோட ஐ சோர்ஸ் பவர்னால இந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை சப்ரஸ் பண்ண முடியல, அதனால இதுக்கு வேற வழி தான் தொலைணும் அப்படிங்கிறா. ஹீரோவும், அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் இங்க வெடிச்சு செதறிடுவேனா, என்னை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு அழுகுறான். லோலாவும், இல்ல இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ வாட்டர் அப்படி இல்லைனா ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை அப்சர்வ் பண்ணன அப்படின்னா இந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும், இந்த மூன்விங் லீஜியன்ல இருக்க ஃபாகை பார்த்தா இதுக்கு பக்கத்துல வாட்டர் அப்படி இல்லைனா ஐஸ் ஆட்ரிபியூட்ல இருக்க ஏதாவது ஒரு எவால்வ்டு பீஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிறான். லோலாவும், அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, இங்க யாரோ வராங்க அப்படின்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரான். பார்த்தா 5th ஆர்டர்ல இருக்க ரெட் ஐ மியூட்டன்ட் ஹவுண்ட் எல்லாம் வருது. ஹீரோவும் இதுங்க எல்லாமே 5th ஆர்டர்ல இருக்கு அப்படின்ட்டு அட்டாக் பண்ண அப்படின்ட்டு ஓடுறான். அப்புறம் அந்த ஜீபை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோட அடி வாங்கி போய் உட்காந்துக்கிட்டு, யாரா இந்த பொடி பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனால என்னோட ஒரு கையே போயிருச்சு, நான் சீக்கிரமா போய் எனக்கு புதுசா ஒரு பயானிக் ஹேண்ட் வாங்கி ஆகணும். அப்புறம் என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், இதுக்கு கண்டிப்பா அவன் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு அங்க இருக்க ஜெட்ல ஏறிக்கிட்டு அந்த குழந்தைக்காக ஒரு சின்ன பரிசு கொடுத்துட்டு வந்துடலாம், அதை இங்க இருக்க யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு வில்லத்தனமான ஸ்மைலோட அந்த ஜெட்டை எடுத்துட்டு பறந்துட்டான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது ஜெட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த முட்டாள் ஜீபே அங்க அட்டாக் பண்றான். ஹீரோவும் எதுக்குடா இங்க அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஜீப் அட்டாக் பண்ண இடத்துல இருந்து ஏதோ ஒரு எவால்வ்டு பீஸ்ட் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து 8th ஆர்டர்ல இருக்க ஒயிட் ஐஸ் பேர்டு, அதுவும் பயங்கரமா கத்துது. அதோட பிரஷரை நம்ம ஹீரோவும் லோலாவும் தாங்க முடியாம ஹீரோலாம், என்ன அது 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, என்னடா இந்த G17 ரூயின்ல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும், இங்க இருந்த ஃபாக் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு, அப்படின்னா இந்த பறவை தூங்கிட்டு இருந்ததுனால தான் இந்த ஃபாக் இருந்திருக்கு, இதை கோவப்படுத்தி எவனோ எந்திரிக்க வச்சுட்டு போயிட்டான், ஆனா நமக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இது ஒரு ஐஸ் போர்டை வச்சு அப்படின்னு சிரிக்கிறா. ஹீரோவும், என்னது ஐஸ் போர்டா, அடி பைத்தியக்காரி, இது 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட், இதை போய் நீ கொல்ல போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த மால்சியாரியோட டீமை காட்டுறாங்க. அவனும், இங்க ஒரு 8th ஆர்டர் ஒயிட் ஐஸ் பேர்டு இருக்கு, அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டு அவனோட டீம்மேட்ஸும், என்னது 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, ஏன்டா இது கூட எவன்டா இங்க இருந்து சண்டை போடும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. மால்சியாரியோவும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹண்டர் கில்டுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டேன், அதனால கூடி சீக்கிரமே அவனுங்க இங்க வந்து இந்த பீஸ்டோட கதையை முடிச்சிருவானுங்க, அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கும் கொஞ்சம் ரிவார்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஒயிட் ஐஸ் போர்டை பார்த்து அங்க இருக்க மீதி மான்ஸ்டர் எல்லாம் பயந்து ஓடுது. ஹீரோவும், இல்ல இங்க இருக்க லோ லெவல் மான்ஸ்டர் எல்லாமே அதை பார்த்து பயப்படுதுங்க, நாம இதே இடத்துல நின்றுட்டு இருந்தா கண்டிப்பா செத்து போயிருவோம், அதனால சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு பில்டிங்ல போயிட்டு, என்னது ஜாம்பி படையா, என்னங்கடா எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட பிளாக்கோட டீமே உயிரோட இருப்பானுங்களா, இல்ல இல்ல கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க, அவனுங்களை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அங்க நிறையவே ஜெட்டு வருது. ஹீரோவும், இதெல்லாம் என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும், அந்த ஒயிட் ஐஸ் போர்டை ஹண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஷிப்ல இருந்து 2-3 பேர் இறங்கி வராங்க. அங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கணும், என்னது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கானுங்களா, இவனுங்க இங்க என்னடா பண்றானுங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்க பெருசும், அவனுங்க சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த G17 ரூயினுக்கு ட்ரைனிங்காக வந்திருப்பானுங்க போல, அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் ஐஸ் போர்டு இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு நோட்டிஃபை பண்ணதும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இங்க இருக்க யாரையும் நம்ப கூடாதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுது அப்படிங்கிறான்.
அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த பெருசு 7th ஆர்டர் வாரியரா அப்படின்னு கேட்டுட்டு என்னோட அனலிட்டிக்கல் லைனால அவரோட பவர் லெவலை பார்க்க முடியல, அதனால அவரு கண்டிப்பா 7th ஆர்டர் வாரியரா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த பெருசும் டே தம்பிங்களா, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரு, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த ஒயிட் ஐஸ் போர்டு எப்படி அவேக்கன் ஆனிச்சு அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோவும் அது பாட்டுக்கு செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, ஒரு முட்டா பையன் மிசைல் வச்சு அதை எழுப்பி விட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் அப்படின்னா யாரோ ஒருத்தன் இந்த ஐஸ் போர்டை இன்டென்ஷனால தான் அவேக் பண்ணியிருக்கணும். சரி பாய்ஸ் வாங்க அதோட கதையை போய் முடிப்போம் அப்படின்னு பறந்து போறானுங்க. அப்போ அந்த ஒயிட் ஐஸ் போர்டும் இவனுங்களை பார்த்துட்டு ஹியூமன்ஸா அப்படின்னு அதோட ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுது. அந்த பெருசும் லேசர் கேனன் ஃபயர் அப்படிங்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு லேசரும் லோட் ஆகிட்டு சும்மா காத்த கிழிச்சிட்டு அந்த போர்டை அட்டாக் பண்ணிருச்சு. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு யாரா இவனுங்க மிலிட்ரி கிரேட்ல இருக்க K-17 அப்படிங்கிற லேசர் கேனன்லாம் வச்சிருக்கானுங்க, இதை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இவனுங்க என்ன அவ்வளோ பணக்காரனுங்களா அப்படின்னு பார்க்கறான். அந்த லேசரும் பறவை அட்டாக் பண்ணதுல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அப்போ அந்த கண்ணாடிக்காரனும் அந்த பறவை செத்துருச்சு அப்படிங்கிறான். பெருசும் இல்ல அது இன்ஜிரி மட்டும் தான் இருக்கு, நாம தான் போய் அதை கொல்லணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இவனுங்க பண்ண அட்டாக்கை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னங்கடா நடக்குது இங்க, ஒரு 8th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட்டை சிங்கிள் அட்டாக்ல கொண்டுட்டானுங்களா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். லோலாவும் அந்த K-17 அப்படிங்கிற லேசர் கேனன் மிலிட்ரி கிரேட்ல ஹை லெவலான வெப்பன், ஸோ அதுகிட்டே இருந்து இதை கூட எதிர்பார்க்கலனா எப்படி அப்படிங்கிறா. பார்த்தா அந்த பறவை இன்னும் சாகல, அதுவும் எந்திரிச்சு வந்து ஒரு கர்ஜனை விடுது. இதுல அங்க வந்த எல்லாரும் பறந்து போயிட்டானுங்க. அந்த பெருசும் ஷாக் ஆகிட்டே இல்ல அந்த முட்டாள் பறவை இன்னும் சாகல, நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்குது, மறுபடியும் லேசர் கேனனை வச்சு அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. அவனுங்க அந்த லேசர் கேனனை லோடு பண்றதுக்குள்ள அந்த பறவையும் அதோட விண்டு பவரை வச்சு பயங்கரமான சூறாவளி எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அது போய் அட்டாக் பண்ணதுல அங்கிருந்த லேசர் கேனனோட கதை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த நம்ம லோலாவும் அவ்வளவுதான், இப்ப ஹைடெக் வெப்பன் எல்லாமே அழிஞ்சிருச்சு, இனிமே தான் உண்மையான ஃபன் இருக்க போகுது அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் இன்னும் ஒரு சில வாரியர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த பறவையை கொன்னாங்க அப்படின்னா அதோட வேல்யூபிளான ஐட்டத்தெல்லாம் அவனுங்க ஆட்டை போட்டு போயிடுவானுங்க தானே அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒரு மலமாடும் இது நம்மளோட சான்ஸ் அப்படின்னு அவனோட டீமை கூட்டிக்கிட்டு அந்த ஒயிட் ஐஸ் போர்டு அட்டாக் பண்ண போறானுங்க. அதுவும் இவனுங்க வரத பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அந்த மலமாடும் முட்டாள் பறவை நீ அட்டாக் பண்றதுக்குள்ள உன்னோட கதையை நான் முடிச்சேருவேன், அப்புறம் உங்ககிட்ட இருந்து வேல்யூபிளான ஐஸ் கிறிஸ்டலை எடுத்துட்டு போய் நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. பார்த்தா அவன் அட்டாக் பண்ணதே அந்த பறவைக்கு கொசு கடிச்ச மாதிரி கூட இல்ல, அதுவும் யாரா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதோட விண்டு பவர் வச்சு அந்த மலமாடை தூக்கி அடிச்சிருச்சு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இந்த 8th ஆர்டர் எவல்டு பீஸ்டோட பவர் இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு, அப்புறம் லோலா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். அவளும் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நேத்து ஃபுல்லா நான் சண்டை போட்டு டயர்டா இருக்கேன், இதே கண்டிஷன்ல போய் இந்த 8th ஆர்டர் எவல்டு பீஸ்டை தோக்கடிக்க முடியாது, அப்புறம் போற போக்க பார்த்தா இந்த சண்டை அவ்வளவு சீக்கிரம் முடியாதாட்டங்குது, அப்புறம் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போது ஒரு 9th ஆர்டர் கோலத்தோட கதையை முடிக்கிறதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிருந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு நீ இப்ப என்னடி சொன்ன, 10 வயசு இருக்கும் போது 9th ஆர்டர் கோலத்தை அட்டாக் பண்ண போயிருந்தீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கத்துறான். லோலாவும் நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால என்ன அந்த பீஸ்ட் கூட சண்டை போட விடல, நான் சும்மா பக்கத்துல நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன், இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னடி சொல்ற, இந்த ஐஸ் போர்டை அழிக்கிறதுக்கு ஒரு ஊரே வந்தா கூட போதாதாட்டங்குது, ஆனா நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 9th ஆர்டர் கோலத்தை தோக்கடிக்க போன அப்படின்னு சொல்ற, இந்த மாதிரி 9th ஆர்டர் கோலத்தை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவனுங்க கண்டிப்பா ஒரு 9th ஆர்டருக்கு மேலதான் இருக்கணும், அப்ப என்ன உன்னோட ஃபேமிலியில இருக்கவனுங்க எல்லாம் கடவுளா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கவனுங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டு என்ன எப்படி நீ லவ் பண்ணுவ, நான் எப்படி உன்னை லவ் பண்ண வைக்கிட்டோம் அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.